ஹாய், டுடே வந்து ஃபேஷியல் ப்ளீச் பற்றி பார்க்கலாம். ஃபேஷியல் ப்ளீச் வந்து 2 டைப்ஸ். ஒன்று வந்து க்ரீம் ப்ளீச், இன்னொன்று வந்து பவுடர் ப்ளீச். பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் அஃபோர்டபுள் ப்ளீச் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் ப்ளீச் பார்ப்போம். இது வந்து மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுற ப்ளீச். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து சூட் ஆகும். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஷியல் ஹேர் வந்து சீக்கிரமாக லைட்டன் ஆகிடும். இது வந்து ஃபுல்லி கெமிக்கல் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெர்பல் ஆர் ஆயுர்வேதிக் ப்ளீச். இது வந்து பிளான்ட் பேஸ்ட் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஆலிவேரா, மஞ்சள், சந்தனம் அது போல். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் வந்து ஜென்டலாக இருக்கும், இரிட்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் ப்ளீச் பார்க்கலாம். இது வந்து ஆக்சிஜன் ரிலீசிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டேன் ஸ்கின்னுக்கும் நார்மல் டு ஆயிலி ஸ்கின்னுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் தரும். கோல்டு ப்ளீச் பார்க்கலாம். இது வந்து கோல்டு பார்ட்டிகல்ஸ் ஆர் கோல்டு இன்ஃப்யூஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட்டு ஃபார் டல் ஸ்கின், ட்ரை டு நார்மல் ஸ்கின்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். டீப் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் வந்து இன்னும் பிளாக்காக வந்து ஸ்கின்னாக காட்டும். டைமண்ட் ஆர் பேர்ல் ப்ளீச். இது வந்து டீப் அண்ட் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து டீடன் ப்ளீச். இது வந்து லெஸ்ஸர் பர்ன் அண்ட் இரிட்டேஷன் கொடுக்கும். ரிமூவ்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் அன்ஈவன் ஸ்கின்க்கு வந்து யூஸாக இருக்கும். சம்மருக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா டீடன் ப்ளீச் இருந்தால் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபெம். இது வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் வந்து இதில் வந்து ஹெவி கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லாக்டோ ப்ளீச். இது வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே சூட் ஆகும். மெயின்லி ஆக்னி அதிகமாக இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட்டு. இப்போது எந்த ஸ்கின்னுக்கு எவ்வளோ ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஃபேஸில் வச்சுக்கணும்னு பார்க்கலாம். பேல் டு ஒயிட் ஸ்கின்க்கு வந்து ஆக்டிவேட்டர் 2 பிஞ்சும் 15 to 20 மினிட்ஸ் வந்து ஃபேஸில் வச்சுக்கணும். டஸ்கி டு டீப் ஸ்கின்னுக்கு வந்து ஆக்டிவேட்டர் 1 பிஞ்சும் 10 to 15 மினிட்ஸ் மட்டும்தான் க்ரீம் வந்து ஃபேஸில் வச்சுக்கணும். ஆக்னி ஸ்கின்னுக்கு வந்து ஆக்டிவேட்டரை யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி க்ரீம் மட்டும்தான். அதுவும் 10 to 15 மினிட்ஸ் தான் ஃபேஸில் வச்சுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.